இன்றைய நித்திய வார்த்தை உபாகம் 28 கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வசனம் இந்த நாள் உங்களை உயிர்ப்பிக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நம் வேலை சனத்தில், குடும்பத்தில், வாழ்க்கையில் அநேக நம்மளை தாழ்த்தலாம், நசுக்கலாம். சத்ருவான எண்ணங்களோ உன்னை நசுக்கி நீ மேலே வரக்கூடாதபடி எந்த இடத்துல நீ கனமாக இருக்குன்னு நினைக்கிறோ அந்த இடத்துல உன் தலையை என்ன பண்ணுவான்? தாழ்த்துவான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அப்படி இல்லை. அவர் எண்ணங்கள் அதில் அவர் குப்பையில் இருக்க உன்னை கோபுரத்தில் அமர வைத்து உன்னை அழகு பார்க்கிறவர். அதுதான் பரலோகத்தில் உங்களுக்காய் பிதாவின் வலது பக்கத்தில் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமீன். அன்பு, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் அழுத்தப்பட்டீங்களோ, எங்கெங்கே அவமானப்பட்டீங்களோ, இந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். ஆமேன். ஆமீன். அன்பு தேவப்பிள்ளை, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு கதை எனக்குள்ளே ஞாபகம் வருகிறது. ஒரு சம்பவம். ஒரு ஊழியக்காரர் அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு வேலைக்கு பணிபுரிந்திருந்தார். அந்த வேலையில் என்ன நடந்ததுன்னா, அவர் எல்லாரும் நீ ஞானம் இல்லாதால், வருமானம், உனக்கு படிப்பில்லை அப்படின்னு அவங்க குடும்பம் எல்லாம் எல்லாமே அவரை தாழ்த்தி வச்சுருக்காங்க. அவர் வீட்டில் 3வது பிள்ளை நிமிந்தனால அவருக்கு என்ன பண்ணல, ஒரு நன்மையும் அவங்களுக்கு யாரும் செய்யலை. யோசிச்சு பாருங்க. அவருக்கு சரியான கனம் கிடையாது. ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்தாலும் அவர் குடும்பத்தில் அவருக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் இளைய பிள்ளைன்னு சொல்லிட்டு. ஆனால் என் தேவனாகிய கர்த்தரை அவர் தேடி பிடிக்க ஆரம்பித்தார், துதிக்க ஆரம்பித்தார். துதிக்க 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 அந்த சபைக்கு போக 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 கர்த்தர் அவர் வார்த்தையை கனப்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தர் அவர் ஊழியத்தில் எடுத்து படையின்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் ஊழியம் செய்கிறார். என் அன்பு ஜனமே, அந்த ஊழியம் எப்படி இருக்குது தெரியுங்களா? அந்த ஊழியம் அவர் வர்ற ஜனம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறார். இப்போது இவரை யார் யார் திட்டினாங்க, யாரை இழந்தாங்க, சொந்த பந்தம்லாம் வெறுத்த சொந்த பந்தம், இவர் தள்ளின வேலையில் இருக்க ஒவ்வொருவரும் இவரை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் எனக்கு ஜெபிச்சா இவர் எனக்கு நல்லாயிருக்கும், இவர் ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு கால் வச்சாலே எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இவர் மனைவியோடு உள்ளே போகிறார். உள்ளே போய் உக்காந்த உடனே அந்த ஊழியக்காரர் கண் கலங்குறாரு. உடனே அவங்க மனைவி கேட்குறாங்க, ஏங்க அழுவுறீங்கன்னு. அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் இந்த வீட்டுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். என்னை இதே சகோதரன் என்னை திட்டியிருக்காரு, நீ தரித்திரம் பிடிச்சவங்க, நீ என் வீட்டுக்கு வந்தால் கலங்கம் ஏற்படுது, சண்டை வருது, தரித்திரம் ஏற்படுது, கிளம்பி போனேன். இன்றைக்கி நீ வந்தால் தான் ஆசீர்வாதம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? என் தலையை என் கர்த்தராகிய தேவன் உயர்த்துறார். இன்றைக்கி அவர் உயர்த்துறதுக்கு காரணம் அவருக்குள்ளே இருக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆமீன். அன்பு தேவப்பிள்ளையே, இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் துதிக்க ஆரம்பிறீங்க. இன்றைக்கி காலையில் சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு போங்க. ஏசப்பா என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு, என் கர்த்தராகிய தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலே பண்ணுவார். எங்கெங்கே நீ அழுத்தப்பட்டியோ அந்தந்த இடத்துல நீங்கள் மேலே வருவீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.